சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த சிம்ம ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடித்தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. வணக்கம்ங்க. சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து அந்த வாழ்க்கைய எப்படி வேணா வாழலாம்ன்றவங்களுக்கு மத்தியில இப்படித்தான் வாழணும்னு வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களே, நான் இப்ப சொன்னேன்ல, சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? கோவக்காரன், தலங்கடம் பிடிச்சவன், திமிரு பிடிச்சவன், ஆளப்பாரு எப்படி சுத்திக்கிட்டு இருக்கான், அப்படி என்ன இவங்கிட்ட பெருசா வச்சிருக்கானோ தெரியல, பார்க்கறதுக்கு முரட நாட்டம் இருக்கான், அப்படியெல்லாம் பேர் வாங்கி இருப்பாங்க. இவங்க கிட்ட பழகுனவங்களுக்கும் இவங்க கிட்ட போய் பேசி பாருங்க. இவனுடைய குணம், இவனுங்களோட தன்மை உங்களுக்கு புரியுங்க. தோற்றம் முழுக்க அப்படி இருந்தா காரணம் என்ன? யாருமே இவங்கள புரிஞ்சுக்காததும், யாருமே இவங்களுக்கு பக்கபலமா இல்லாததுனால தான் இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு கேடயமா அந்த முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. தாய் உள்ளம்னா தாய்க்கு நிகரான உள்ளம்ங்க. சிம்ம ராசிக்கு சும்மா ஏனோ தானோன்னு பேசுறது கிடையாதுங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாரெல்லாம் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களோ அவங்க குடும்பத்திலேயா இருக்கட்டும், எல்லாருக்குமே அனுப்பிச்சு விடுங்க. நான் சொல்றேன், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் அவங்க இடத்துல யோசிச்சு பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு தியாகம் பண்ணி வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்குன்னு ஒரு நாளும் ₹1 எடுத்து வச்சது கிடையாதுங்க. அவங்களுக்குன்னு ஒரு நாளும் ஒரு பொருளை வாங்கி அவங்க பயன்படுத்தினதும் கிடையாதுங்க. இந்த விஷயம் எல்லாம் உண்மைங்க. கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட சிம்மத்திற்கு மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல காலமா இருக்குமா, இல்லை எப்பவும் போலதான் எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்தமா உட்கார்ந்து இவனை எப்படி ஒழிச்சு கட்டலாம்னு ஏதாவது ஒன்று பண்ணி வைக்குமா, பார்த்து சொல்லுமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? சிம்ம ராசிக்காரர்களே, தெளிவா சொல்றேன். இப்ப நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இந்த மாசம் எப்படி இருக்கு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா விரிவா சொல்லுங்க அப்படின்னு யோசிப்போம். அதே தான் நீங்களும் யோசிப்பீங்க. சொல்றேன், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் அப்படிங்கிறது மற்றவங்களை நம்பி இருக்க வேணாம்னு சொல்லுது. ஏதோ ஒரு விதத்துல நமக்கு இல்லைனாலையும் நம்ம குடும்பத்துக்காகவோ, நம்ம குடும்பத்துடைய நன்மைக்காகவோ, நம்ம சுத்தி இருக்க நன்மைக்காகவோ யாரோ ஒருத்தங்கிட்ட போய் நிக்கிற மாதிரி, அதாவது கை கட்டி நிக்கிற மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த பிறந்திருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது அந்த ஒரு நிலைமைய உங்களுக்கு வைக்கலையே. கடவுள் பார்த்தீங்கன்னா, கை கட்டி நிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டாரு. நண்பர்களாலையும் சரி, உறவுக்காரங்களாலையும் சரி, உங்களுக்கு ஆதரவு இல்லாததுனால மனசு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சற்று வருத்தம் அடையுங்க. காரணம் கேட்டீங்கன்னா, நண்பர்களுக்கும் சரி, உறவுக்காரங்களுக்கும் சரி, ஓடி ஓடி உதவி செஞ்சவங்க நீங்க. அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் பட் அதை பெருசா நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஏன்னா
எப்பவுமே யாரை நம்பியும் சிம்மம் வந்துட்டு வாழ்க்கையே வாழல. அது ஒரு புறம் இருக்க, இக்கட்டான சமயங்கள்ல கூட தைரியமா சவால்களை எதிர்கொள்ள நீங்க ரெடியா இருக்க போறீங்க. அவன் உதவி பண்ணியிருந்தா கூட நீங்க இந்த அளவுக்கு சவாலை சமாளிக்கிறதுக்கு திடகாத்திரமா நிற்க முடியாது. ஸோ நல்லதுதான் நடந்திருக்கு. பணிபுரியக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கவனக்குறைவை மட்டும் தவிர்த்துடுங்க. இந்த சிம்மத்துடைய தோல்விக்கு எங்க தெரியுமா முதல் பாயிண்டா நிக்குது? கூட இருக்கிறவங்கள நம்புறது, அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு உதவி செய்யறது தான். வேலையை விட்டுட்டு அவங்களுடைய வேலைக்காக பாடுபடுறது, அதே மாதிரி நம்மளுடைய வேலையை நம்ம கண்ணும் கருத்துமா செஞ்சுட்டு இருப்போம். அவங்க வந்து ஏதாவது ஒன்று டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. அதாவது தெரியும் அவங்க வந்து நம்மளை வந்து வேலையை கெடுக்கிறாங்கன்னு. தெரிஞ்சும் அப்படி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், என்ன பண்ண போகிறாங்க, நம்ம சரி செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த கவனக்குறைவு வேலை வந்துட்டு கெட்டு போகிறது இல்லாமல் டைம் வேஸ்ட், நிறைய மன உளைச்சல் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கப்ப வரேன், எனக்கு வேலையை முடிச்சுட்டு வரேன், அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் பெற போறீங்க. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே இந்த சமூகத்தில் உயரப்போகுதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல, படிக்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல இந்த மாதிரி உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயரப்போகுதுங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமா வாழ போறீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. இப்போ சிம்ம ராசிக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய மாதமாக தான் பிறந்திருக்குங்க. ஓகேங்களா? ஒரு மாதிரி கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஒரே விஷயம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில், மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லித்தான் நம்ம வீடியோ பகுதிய தொடங்குவோமுங்க. உங்களையும் சொல்லுவோம் இல்லையா? அந்த வகையில் சிம்மம் அப்படிங்கிறது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு தெரியுங்களா? இந்த மாதத்துல சிம்ம ராசிக்காரங்க காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா, கடைசி நேரத்துல டைம் இல்லாதப்போ ஐயோ கடவுளே ஏதோ ஒன்று எழுதணுமே, கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டே எழுதுவாங்க. அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்படி உங்களுடைய குலதெய்வம் மற்றும் காவல் தெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், இந்த 3 தெய்வங்களுடைய அனுகிரகம் இந்த மாதம் தேவைங்க. அதீத அன்பு உங்களுடைய குலதெய்வத்து மேலே, இஷ்ட தெய்வத்து மேலே, காவல் தெய்வத்து மேலே வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரை, அதாவது அவங்களுடைய நாமத்தை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊரை பயன்படுத்துங்க. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சிலருடைய குலதெய்வத்துடைய பெயர் வந்துட்டு வெளியே தெரியாமலே இருக்கு. இப்படி எல்லா தெய்வங்கள் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமுங்க. உங்கள் குலதெய்வத்துடைய புகழ் பரவுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுமுங்க.
சரி, இது ஒரு புறம் இருக்க, கடவுளுடைய நாமத்தை 3 முறை சொல்வதனால எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, நான் கோவிலுக்கே போக மாட்டேன். எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. எனக்கு என்ன சொல்றது சாமி? கும்பிடவே தோண மாட்டேங்குது. எனக்கு பெருசா எனக்கு அந்த சாமி கும்பிட்டா ஒரு திருப்தி இல்ல. இப்படின்னு சொல்றவங்க கூட இந்த கடவுளுடைய நாமத்தை 3 முறை சொல்றப்போ உங்க மனசுல அந்த கடவுள் குடிகொள்ளுவாங்கங்க. நீங்க எந்த கோயிலுக்கும் எதுக்கும் போக வேணாம். நீங்க சாமி கும்பிட வேணாம். எதுவுமே பண்ண வேணாம். இதை மட்டும் சொல்லுங்க. நிச்சயம் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் வரத உணர முடியுங்க. இப்படித்தான் இந்த வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுன்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்களா? ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, கிரக நிலையோட அமைப்பை பொறுத்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்து இருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்க எந்த கிரகங்களோட கூட்டணியில இருக்காங்க, இந்த மாசத்துல அவங்க ஏதாவது கிரக மாற்றங்கள் அடையறாங்களா, இதை பொறுத்து தான் பலன் சொல்ல முடியுங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களோட ஆட்சியைத்தான் நம்ம பொதுவா சிம்ம ராசின்னு சொல்லுவோம். சிம்ம ராசியில எல்லாருக்கும் பொதுவான குணம் இருக்குமுங்க. அந்த மகத்திற்குன்னு ஒரு குணம் இருக்குமுங்க. மாறுபட்ட குணம் பூரத்திற்கு ஒரு குணம் இருக்குமுங்க. அது ஒரு மாறுபட்ட குணம். உத்திரத்துக்கு ஒரு மாறுபட்ட குணம் இருக்குமுங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம பொது பலன்களை தான் நாம பேச போறோம்ங்க. ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்காங்கங்க. கூட்டணியில இவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது உங்களுக்கு பலன் என்ன? தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்கங்க. அடுத்ததா களத்திரஸ்தானத்துல சனி பகவான் வக்ரக கதையில இருக்காருங்க. அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காருங்க. தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருங்க. லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வலம் வராருங்க. கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல சூரிய பகவான் உங்க ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. புதன் பகவானும் உங்களுடைய ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அது சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருந்தாங்க. புதன் பகவான் பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல தனவாக்கு குடும்பஸ்தானுக்கு மாறுறாருங்க. ஆனா அவருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சூரிய பகவான் மாறிட்டார். ஆனா அவங்க 2 பேருமே போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒண்ணுதாங்க. இருந்த இடமும் ஒண்ணுதாங்க. போகக்கூடிய இடமும் ஒண்ணுதாங்க. அதே நாள்ல புதன் பகவான் இடமாற்றமான அன்னைக்கே தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாருங்க. ஒருத்தவங்க உள்ள வந்தா ஒருத்தவங்க வெளியே போற மாதிரி வச்சுக்கோங்களேன். ராசியில கேது பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறாங்கங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க. அயன சயன போகஸ்தானத்துல சந்திர பகவானும் இருக்கிறாங்கங்க. இதனால பலன்னு பார்த்தோம்னா எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, தடைகளை தகர்த்தெறிந்து தனக்கென்ற வேலையை செய்து சாதிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே, இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசி மற்றும் தனவாக்கு ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால பணவரத்து அதிகரிக்குமுங்க. பெரிய பிரச்சனை சிம்மத்திற்கு பண பிரச்சனை தாங்க. மனசுல உற்சாகம் பிறக்குமுங்க.
தடைப்பட்ட காரியங்கள்ல தடைகள் நீங்கி சாதகமான பலன் தருமுங்க. எந்த விஷயத்தையும் தயக்கம் காட்ட மாட்டீங்க. நீண்ட நாட்களா தடைப்பட்ட காரியங்களும் வேகம் எடுக்குமுங்க. கடகடன்னு செஞ்சு முடிப்பீங்க. கண்மூடித்தனமா எதிலும் ஈடுபடாம யோசித்து செய்யறது மட்டும் கொஞ்சம் நல்லதுங்க. நான் முன்னாடி சொன்னேன், நல்லவன் கெட்டவன் தெரியும், அவன் கெட்டவன்னு தெரியும், அவனால நமக்கு பாதிப்பு வருதுன்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் உங்களுக்கு தோல்வியை கொடுக்குதுங்க. வரதுக்கு முன்னாடி தற்காத்துக்கணும், அதுதான் நம்மளுடைய நோக்கமே. முக்கியமா எந்த ஒரு விஷயத்தையும் ஆலோசனையுடன் செய்யறது ரொம்ப நல்லதுங்க. நீங்க யோசிச்சு செய்வீங்களோ இல்ல அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட யோசனை வாங்குவீங்களோ இல்ல பெரியவங்க கிட்ட யோசனை வாங்குவீங்களோ தெரியாது. எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு 2 முறை தீர்க்க யோசிக்கணுமுங்க. ஆலோசனை பெற்றுதான் அந்த வேலையில இறங்கணுமுங்க. தொழில் சொந்தமா தொழில் செய்றீங்களோ, வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மந்த நிலையில இருந்துச்சு இல்லையா, அந்த தொய்வு நீங்கி சூடு பிடிக்குமுங்க. வாடிக்கையாளர்களின் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க. நிதி பிரச்சனை அப்படிங்கிறது சுத்தமா நீங்க போகுதுங்க. பண பிரச்சனைங்கிறது சுத்தமா இல்லாம போக போகுதுங்க. இந்த காலகட்டத்துல உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதையுமே குழப்பத்துடனே செய்ய நேரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த குழப்பத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் கிட்ட நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லதுங்க. சிம்மத்துக்கு ஒரு விஷயம் இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. யாரு நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள பத்தின புரிதலை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணணுங்க. நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய இப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை செய்யறவன் தான் பிரச்சனை பண்றான்னு தெரிஞ்சிச்சு, அவன் பக்கமே கொஞ்சம் நின்று பார்ப்போம். எதனால இவங்க மாதிரி குழப்பத்தை உண்டாக்குறாங்க, பக்கத்திலேயே நிற்போம். இந்த திருடன் கையிலேயே சாவியை கொடுத்து பத்திரமா பார்த்துருக்கோனா அவன் என்ன செய்வான், திருடு போனாக்க நம்மளை தான் பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தர போகுதுங்க. உங்களுடைய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க. ஆனா பயணத்தின் போது உங்களுடைய பொருட்கள் மீது கவனம் தேவைங்க. கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டாகலாங்க. அதனால அவங்க கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே தயக்கம் காட்டாம துணிச்சலா காரியங்களை எல்லாமே செய்ய முடிக்கிறதுனால பாராட்டுகள் குவிய போகுதுங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மனசுல துணிச்சல் ஏற்படுமுங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருமுங்க. முக்கியமா வேலைகள்ல தாமதம் உண்டாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கவனம் வேணுங்க. வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கி விடுவது ரொம்பவே நல்லதுங்க. முன்னேற்றம் காண கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கண்டிப்பா கிடைக்குமுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமா வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களா வருங்க. கூட இருக்கிறவங்க பத்தின புரிதல் வேணும். அவங்க கிட்ட கவனமா இருப்பது ரொம்ப நல்லதுங்க. யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் ஒப்படைக்காதீங்க. ஒரு சில காரியங்களை அவசரமா முடிவெடுக்கிறத தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. கூட இருக்கிறவன் சொல்லுவான், டக்குன்னு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. கடைசியில பார்த்தா அவனுக்கு சாதகமா இருக்குமுங்க, நமக்கு பாதகமா மாறுங்க. அவர்களுடைய அறிமுகம் கிடைப்பதனால அவர்களுடைய உதவியினால உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துட்டு இருக்குதுங்க. அந்த முக்கியமான நபரை நீங்க பார்த்துக்கணுமுங்க. வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாமுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில எதிர்பார்த்த பலன் கிடைக்குமுங்க. எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமுங்க. கொஞ்சம்
பாடுபட வேண்டி இருக்குமுங்க. அப்படி பாடுபட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கிட்டையும் நல்ல பேர் கிடைக்குமுங்க. பாராட்டும் கிடைக்குமுங்க. சிம்ம ராசியினோட பொது பலன்கள் சூப்பரா இருக்குங்க. இத்தனை மாசமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கையில கொடுத்த மாதிரி தாங்க. ஒரு சில இடங்கள்ல மட்டும் நீங்க கண்ணும் கருத்துமா இருந்திருந்தா மட்டும் போதுங்க. உங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்ணுல விரலை விட்டு ஆட்டிடலாம்ங்க. இது ஒரு தெளிவான விளக்கம்னு நான் நம்புறேங்க. அடுத்ததா நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் விவரங்களா இருக்குமுங்க. அந்த வகையில மகம் நட்சத்திரம் ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு எப்பவுமே என்ன சொல்றது, ரொம்ப தெளிவான சிந்தனையோட இருக்கக்கூடியவங்க. இவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் நன்மையான மாதமா பிறந்திருக்குங்க. தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி, வரவுல இருந்த தடைகள் நீங்கி, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலையில இருந்த நீங்க இது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைக்க போகுதுங்க. வரவுல இருந்த தடைகள் நீங்கி பண வரவு அதிகரிக்க போகுதுங்க. குரு பகவானுடைய பார்வையினால மாற்றம் ஏற்பட போகுதுங்க. உடல்நிலையில முன்னேற்றம் தோன்றுமுங்க. தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு பெருகுமுங்க. நீங்க எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்குமுங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் தோன்றுமுங்க. போட்டியாளர்கள் உங்களுடைய பாதைகள்ல இருந்து விலகி ஓடுவாங்க. இழுபறியா இருந்த வழக்குகள் முடிவுக்கு வருமுங்க. சூரியனால தைரியமா செயல்பட தொடங்குவீங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலைப்பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சாலும் அது உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வருமுங்க. உங்களை அலட்சியமா பார்த்தவங்க மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரப் போகுதுங்க. அடடா இவனா அப்படின்ற அளவுக்கு அவங்க வாய் மேல விரல் வச்சு கப்பு சிப்புன்னு உட்காரக்கூடிய அமைப்புல இந்த காலகட்டத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரப் போகுதுங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுதுங்க. அப்படியே வைரம் மாதிரி மின்ன போறீங்க. அடுத்ததா செவ்வாய் அப்படிங்கிறது லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குமுங்க. அரசியல்வாதிக்கு செல்வாக்கு உயரமுங்க. அஸ்தமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் ஆசைக்கு மட்டும் இடம் கொடுக்காம செயல்படுவது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல லாபம் ஏற்பட போகுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய முற்பகுதியில ஏதாவது ஒரு சிந்தனை தோன்றுமுங்க. அதுக்கு இடம் கொடுக்காம படிப்புல அக்கறை காட்டினீங்கன்னா நீங்க வெற்றியாளரா திகழ வாய்ப்பு இருக்குதுங்க. அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடி வருமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான துறைகள்ல முன்னேற்றம் கிடைக்குமுங்க. தெய்வ அனுகூலம் கிடைக்குமுங்க. பொருளாதார வளம் சிறப்புடையதா இருக்குமுங்க. செல்வாக்குல முன்னேற்றம் ஏற்படுமுங்க. உங்களுடைய முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமையை அந்த கடவுள் கொடுத்துருவாருங்க. சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியினுடைய தொடங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா விநாயகர் பெருமான வழிபட்டா உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைக்குங்க. அடுத்ததா பூர நட்சத்திரக்காரங்களே, நினைச்சதை சாதிக்கும் திறமையோடு பிறந்த உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்குதுங்க. முக்கியமா சுக்கிர பகவான் மாசம் முழுவதும் சென்ம ராசிக்குள்ள தொடர்ந்து தனஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகளும் அடைய போறீங்க. சமூகத்தினுடைய பார்வை உங்களுக்கு செல்வாக்கு மிக்கவரா தோன்ற போகுதுங்க. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் காணாமல் போகுமுங்க. பணவரத்து திருப்தி தருவதா இருக்குமுங்க. நீங்க வாகனம் வாங்குவீங்க. ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவினால உத்தியோகத்துல பாதுகாப்பு கிடைக்குமுங்க. வழக்குகள்ல வெற்றி கிடைக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க. லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ், விவசாயம், உணவு, செங்கல் இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்குமுங்க. ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்துல இருக்கவங்க சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையா செயல்படுவது ரொம்பவும் நல்லதுங்க. சிம்மம் எப்பவுமே நேர்மையானவங்க தாங்க. ஆனா மற்றவங்களுடைய சூழ்ச்சியினால நீங்க சட்டத்திற்கு புறம்பா செயல்படுவது வாய்ப்பு இருக்குதுங்க. பார்த்துக்கோங்க.
மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது எதிர்காலத்துக்கு சிறந்த முன்னேற்றத்த குடுக்குமுங்க. இந்த நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்குமுங்க. சுப நிகழ்ச்சிகள் உடனடியா நிறைவேறுமுங்க. தெய்வ நம்பிக்கையில அனைத்துமே சுபமா நிகழுமுங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. யாருடைய விஷயத்திலயும் தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. பணவரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமுங்க. மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போகணுமுங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளும் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 10 மற்றும் 15ங்க. இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் கேட்டீங்கன்னா, ரங்கநாதர வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுமுங்க. அடுத்ததா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம்ங்க. எந்த ஒரு விஷயத்திலும் முதலிடம் வைக்கும் ஆற்றல் மிக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா பிறந்திருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறதுனால எல்லாவற்றிலும் வேகம் இருக்குமுங்க. அதிரடியா செயல்பட போறீங்க. உங்களுடைய எதிரிகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, கண் விழிப்பு பிதுங்குற அளவுக்கு இருக்க போகுதுங்க. உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய பலம் மற்றவர்களுக்கு தெரிய போகுதுங்க. சுக்கிரனால பொருளாதார நெருக்கடி விலகப் போகுதுங்க. தடைபட்டிருந்த பணவரவெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. புதுசா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. முக்கியமா தடைபட்டிருந்த வேலைகள் எல்லாமே கடகடன்னு நடக்குமுங்க. செவ்வாயால விஐபிகளுடைய அறிமுகத்தினால நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. தொழில்ல லாபம் அதிகரிக்குமுங்க. மண்ணை தொட்டாலும் பொன்னாக்கக்கூடிய காலகட்டங்க. குடும்ப சுக சத்ருஸ்தானத்தங்களுக்கு குருவினுடைய பார்வை உண்டாகிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்குமுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. பணவரவு அப்படிங்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துமுங்க. எல்லாமே பூர்த்தியாகுமுங்க. உடல்நிலை சீராகுமுங்க. வழக்கு விவகாரங்கள் எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான முடிவு கொடுக்குமுங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கு படிப்புல ஆர்வம் உண்டாகுமுங்க. மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை மற்றவங்களை நம்பி ஒப்படைக்க வேணாமுங்க. உங்களுக்கு சாதகமான அமைப்பு கொடுக்காதுங்க. நாளா இருந்து வந்த உங்களுடைய உழைப்பையும் நன்மதிப்பையும் அது கெடுத்துருமுங்க. நல்லா இருந்த ஒரு நன்மதிப்பையும் கெடுத்துருமுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய நிலையில இருந்த முன்னேற்ற பாதைக்கு அடியெடுத்து வைக்க போறீங்க. தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வம் பிறக்குமுங்க. குறைந்த முதலீட்டுல கூட நல்ல லாபம் பெறக்கூடிய காலகட்டமா இது இருக்குதுங்க. சிம்ம ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல அதிர்ஷ்டமான வாய்ப்புகளையும் அமைதியும் தருமுங்க. சில விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்தா மட்டும் போதுமுங்க. அது எந்தெந்த இடங்கள்னு நம்ம பேசியிருப்போம்ங்க. அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்த்திருப்போம்ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இந்த நாள்ல சுப நிகழ்ச்சிகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டீங்கன்னா, நவகிரகத்துல வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நன்மைகள் அதிகமா இருக்குமுங்க. இப்போ நட்சத்திரங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குமுங்க. பொதுப்படியா நம்ம ராசிக்கு பலன்கள்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி அங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில ஒரு பிடிப்பு கிடைக்குமுங்க. பயம் நீங்கி ஒரு பாதுகாப்பான உணர்வு உங்களுக்கு உண்டாகுமுங்க. ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் சில காலமா சிம்மம் அப்படிங்கிறது திக்கு திசை தெரியாம இருக்கீங்க. அதற்கு ஒரு நல்ல வெளிச்சமான பாதையோட இந்த காலபைரவரோட வழிபாடு உங்களுக்கு இருக்குமுங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் காவல் தெய்வம் இல்லையா? இவரை வழிபாடு செய்ய உங்களுக்கு துணையாக இவர் வருவாருங்க. இந்த வருடம் உங்களுக்கு நல்லதையே கொடுத்துட்டு போகலாம்னு கடவுள் முடிவு பண்ணியிருக்கிறாருங்க. அதனால இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான அமைப்புல பிறந்திருக்குங்க. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய உண்மையான பக்தி உங்களை பெரிய நிலைமைக்கு கொண்டு செல்லுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நாம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பலன்களுங்க. தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாமுங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையுடைய பயணத்திற்கு போதுமான தகவல் தாங்க. நல்ல உள்ளம் கொண்ட சிம்மத்திற்கு இனி எல்லாமே நல்லதாவே நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.